தாய்ப்பாலின் வாசமும் மென்மையும் போல பெற்றோரின் உறவும் பாசமும் நினைத்தாலே மணக்கும். மாதா பிதா குரு தெய்வம் என்ற வார்த்தைக்கு இணங்க நமது சேனலின் பெயரும் தித்திக்கிறது. உங்கள் ஆன்மீக யூடியூப் சேனலின் பெயரும் ஜெய்கணேஷ் பெற்றோரை நேசி என்ற சிறப்பு உடையதாகும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், பெற்றோரை நேசிப்போம். திருமண பொருத்தம் பற்றிய முழு தகவலையும் பார்க்க போகிறோம். திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி? வணக்கம். வணக்கம். வாழ்க வளத்துடன். ஜெய்கணேஷ் பெற்றோரை நேசி யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் மனதார நன்றி. 3ஆம் பாவக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமிதம் அடைகிறோம். ஜோதிடர் ஆசிரியர் ஜெயக்குமார் அவர்களை வரவேற்க நம் நிகழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் மேடம். இந்த நிகழ்ச்சியில அமோகமா வெற்றி பெற செய்த நேயர் அனைவருக்கும் மனதார நன்றி. 3ஆம் பாவகத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், திருமண பொருத்தம் பற்றிய முழு தகவலையும் பார்க்க போகிறோம். திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி? அது 3 விதமா இருக்கு. திருமண பொருத்தம் பார்க்கறதுல 5 தோஷங்கள் இருக்கு. 10 பொருத்தம் பார்க்கறதுல என்னென்ன பிரச்சனை இருக்கு, 10 பொருத்தம் பார்த்தா போதுமா, அப்படி பார்த்தாலும் சில தம்பதிகள் பிரியிறாங்க. இதை பத்தி எல்லாம் நம்ம ஐயா கிட்ட கேட்க போறோம். அவர் எல்லா விளக்கமும் சொல்ல போறார். நன்றிங்க சார். திருமண பொருத்தம் பார்க்கறது பத்தி விளக்கம் சொல்லுங்க சார். திருமண பொருத்தம் பார்க்கறது மொத்தம் 3 விதமா பார்க்குறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஜாதக ரீதியான திருமண பொருத்தம், 2வது தோஷ ரீதியான திருமண பொருத்தம், 3வது நட்சத்திர ரீதியான திருமண பொருத்தம். ஆனா பொதுவா ஜனங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, நட்சத்திர ரீதியான திருமண பொருத்தம் மட்டும்தான் பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு நான் ஜாதகம் பார்த்து தான் திருமணம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது. நான் சொன்ன 3 விதமாவும் பார்த்தா மட்டும்தான் ஜாதகம் பார்த்ததா அர்த்தம், ஜாதகம் பார்த்து திருமணம் செஞ்சதா அர்த்தம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, முதல்ல என்னென்ன பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னு சொல்லுங்க மேடம். ஜாதக ரீதியான பொருத்தங்கள் பத்தி சொல்லுங்க. ஜாதக ரீதியான திருமண பொருத்தம் பார்க்க போறோம். திருமண பொருத்தம் பார்க்கறதுல தோஷ ரீதியான பொருத்தத்துக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. அது செவ்வாய் தோஷத்துக்கு என்ன பிரச்சனை, எப்படி தீர்வு பண்றது கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டிப்பா எல்லாருக்கும் அவசியமான ஒரு கேள்வி. செவ்வாய் தோஷம் முதல்ல அதிகமா பார்க்கப்பட்டுச்சு, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ராகு கேது தோஷம் தான் பாக்குறாங்க. பரவாயில்ல, செவ்வாய் தோஷம் விளக்கத்தை முதல்ல பார்க்கலாம். முதல்ல 12 லக்னம் 12 ராசிக்கு யார் யாருக்கு